அப்போ அந்த லைனை பார்த்து அந்த லைனில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணால் தான் அந்த ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? செக் பண்ணணும். ஒரு லைனை எப்படி செக் பண்ணுன்றதும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பவர் ஐசிலேருந்து வெளியில் வர இவ்வளோ வோல்டேஜ் வெளியில் வருதுங்க. அதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு 3.0, VDD லைன் வந்து 1.8, 2.8 இந்த மாதிரி இருக்கிற எல்லா வோல்டேஜும் ஜென்ரேட் ஆனால் தான் இந்த ஃபோனே ஃபங்க்ஷன் ஆகும். ஆகலைன்னா அப்போ அந்த லைனை பார்த்து அந்த லைனில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? செக் இந்த இடத்துலலாம் போய் நீங்கள் வோல்டேஜ் இதில் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல போய் ஒரு ப்ரோபை வந்து கிரவுண்டில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஏரியாகலாம், ரொம்ப ஏரியா கூடாது. அதாவது மல்டிபிளேட்டர் பொறுத்தவரையும் ஒரு 1.5 காட்டுக்குன்னா 1.3, 1.4009 அப்படிலாம் காட்டும். அப்போ அந்த லைனை பார்த்து அந்த லைனில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? செக் பண்ணணும். ஒரு லைனை எப்படி செக் பண்ணுன்றதும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பவர் ஐசிலேருந்து வெளியில் வர இவ்வளோ வோல்டேஜ் வெளியில் வருதுங்க. அதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு 3.0, VDD லைன் வந்து 1.8, 2.8 இந்த மாதிரி இருக்கிற எல்லா வோல்டேஜும் ஜென்ரேட் ஆனால் தான் இந்த ஃபோனே ஃபங்க்ஷன் ஆகும். ஆகலைன்னா அப்போ அந்த லைனை பார்த்து அந்த லைனில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணால் தான் இந்த ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? செக் இந்த இடத்துலலாம் போய் நீங்கள் வோல்டேஜ் இதில் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல போய் ஒரு ப்ரோபை வந்து கிரவுண்டில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் ஏரியாகலாம், ரொம்ப ஏரியா கூடாது. அதாவது மல்டிபிளேட்டர் பொறுத்தவரையும் ஒரு 1.5 காட்டுக்குன்னா 1.3, 1.4009 அப்படிலாம் காட்டும். அப்படி காட்டினா அது ஓகே. அதே மாதிரி இதெல்லாம் மெயினான வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் எல்லாம் ஜென்ரேட் ஆனால் தான் ஃபோனே ஆன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வோல்டேஜ் எல்லாம் முதல்ல ஜென்ரேட் ஆகுதான் பார்க்கணும். இது வந்து நான் சொல்றது வந்து சரியா ஷார்ட் இருந்ததுன்னா ஷார்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இன்கேஸ் ஷார்ட் இல்லாமல் ஃபோன் ஆன் ஆகலைன்னா பவர் ஐஸ்லேருந்து வர லைன்ஸ்லேருந்து வெளியில் வர வோல்டேஜ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுதான் பார்க்கணும். இதெல்லாம் ஜென்ரேட் ஆனால் தான் அந்த பவர் ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை மாற்றணும். ஓகேங்களா? விபேட்டு, VPH இந்த மாதிரி வோல்டேஜ் இது எல்லாத்துலேயுமே வோல்டேஜ் வரணும். சரிங்களா? இந்த ரேமுக்கு 0.6 இருக்கணும். வந்தால் தான் இது வேலை செய்யும். RAM ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா? இந்த ரேமுக்கு வந்து 0.6 வோல்டேஜ் இருந்தால் தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். eMMCக்கு வந்து 3.0